ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மித்துன் தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கு என்ன கேம் ஆட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் பைக் டிரைவிங் தான் பார்த்திங்கன்னா ஆட போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபுட்பால் ஸ்டேடியமும் தாஜ்மஹாலையும் தான் வந்து காமிக்க போகிறேன் நான் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து ஜுராசிக் பார்க்கும் போக போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸு, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க கமெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து இந்த வீடியோக்கு பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோக்கு வருவீங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளார போயிட்டு மற்றதெல்லாம் பேசலாம். வீடியோக்குள்ளார போகலாம். சரி, ஓகேங்க. இப்போ வந்து இந்த ட்ரிக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியன் பைக் டிரைவிங்கில் இன்டர்நெட், அதாவது மொபைல் இன்டர்நெட்டில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபைல் லோடுன்னு வந்தோடனே கேம் விட்டு வெளில போயிட்டு திருப்பி புதுசாக கேமுக்குள்ளார வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து எதுக்கு இத்தனை நாள் வீடியோ போடலான்னா, எனக்கு எக்ஸாம் கண்டினியூஸாக வந்து வச்சுட்டே இருந்தாங்க. அதனால் என்னால் வீடியோவே போட முடியல. ஆனால் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். என்னென்னா எக்ஸாம்னால தான் வந்து என்னால் வீடியோ போட முடியல. இப்போ புயல்லாம் வந்ததுன்னா லீவ்லாம் விட்டாங்க, அப்பயும் பார்த்திங்கன்னா போட முடியல. ஏன்னா இப்போ ஃபோனே என் கையில் இல்லைங்க. நான் படிச்சுட்டே இருந்தேங்க லீவ் ஃபுல்லாக, என்னங்க பண்ணுறது? சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஐயோம்மா சாமி, ஓகேங்க. அந்த பொண்ணை இடிச்சிட்டு போய் நல்ல வேலை, இடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், தெரில. சரி, ஓகே, அதுதான் பார்த்திங்கன்னா காரணம். அது நீங்கள் எல்லோரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் வந்து எனக்கும் கவலையாக இருந்தது, என்னடா வீடியோ போட முடியலையே, எல்லோரும் என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்னு வந்து கவலையாகவே இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்குள்ளார வந்துரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி, இல்லாட்டி நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே லொக்கேஷன்லாம் சொல்லிடுறேன். இந்த ஜுராசிக் பார்க் வழியாக நேராக போனீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து வரும், அதுதாங்க வந்து தாஜ்மஹால். ஆனால் உண்மையான தாஜ்மஹால் மாதிரிலாம் இருக்காது, ஏதோ கேமில் பண்ணி வச்சுருக்கானுங்க தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் காமிச்சேன் இல்லையா, அதே ரூட்டில் போக வேண்டி தான், ஓகேங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்களும் வந்து கமெண்ட்டு வருவீங்க, வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து வேறு நிறைய பேசணும்னு நினச்சேன், டக்குன்னு மறந்து போயிட்டேங்க, ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம தாஜ்மஹால் நோக்கி தான் போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? இப்போ வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். என்ன பேசுறதுன்னே தெரில. சரி, ஓகே. வேறு என்ன பேசலாம், எதுவுமே தெரிலையே. சொல்ல மாட்டேன், ஜுராசிக் பார்க் போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல, ஜுராசிக் பார்க் போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அங்கே வந்துச்சு பாருங்கள் தாஜ்மஹால், இதுதான் நம்மளுடைய தாஜ்மஹால். பார்த்துக்கோங்க மக்களே, தாஜ்மஹாலை பார்த்துக்கோங்க, எப்படி சூப்பராக வேறு லெவலாக மாஸா கெத்தா அப்படியே வண்டியை விட்டு கெத்தாக இறங்கி போக வேண்டி தான், ஓகேங்க. இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் தாஜ்மஹால் பற்றி. தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை ஷாஜகான், சும்மா சொன்னேன், ஆனால் அது உண்மை தான். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தாஜ்மஹாலை வந்து கட்டுறதுக்கு வந்து அவங்க ஷாஜகான் வந்து அந்த பில்டர்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தார்ல, அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் பார்த்திங்கன்னா சரி ஓகே தாஜ்மஹால் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. கட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, ஷாஜகான் அந்த பில்டர்ஸோடைய விரல் எல்லாத்தையும் வெட்டிட்டார். என்னடா சொல்கிற, விரலை வெட்டிட்டாரா? ஆமாம். ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பில்டிங்கை வந்து நான் மட்டும்தான் கட்டுவேன், வேறு யாரும் கட்டக்கூடாது. ஏன்னா பில்டர்ஸ் கட்டினோடனே ஞாபகம் வச்சுப்பாங்கல்ல, அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கூடாது, இது ஏன் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த பில்டர்ஸோடைய விரலெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டிட்டார், ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா அந்த பில்டர்ஸும் வந்து கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, சும்மா தான் சொன்னேன். அப்புறம் வந்து விரலை வெட்டினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வேறு ஒன்றும் ஆகலைங்க, அவ்வளோதாங்க தெரியும். இது வந்து 1631 to 1653 இந்த டைமுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க தாஜ்மஹாலை. எப்படி சூப்பராக இருக்கா. ஆனால் அது கேம்லையும் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் வந்து உள்ளாரெலாம் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, டெவலப்பர் வந்து செமையாக பண்ணி வச்சுருக்காருல. அப்புறம் வந்து அவெஞ்சர்ஸ் இருக்குங்க பார்த்திங்களா, அவெஞ்சர்ஸும் வந்து இதில் கொண்டு வர போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. கொண்டு வந்துச்சுன்னா நம்ம போடலாம், கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம போடலாம் கண்டிப்பாக அவெஞ்சர்ஸு. ஆனால் வேறு லெவலில் இருக்கும் அவெஞ்சர்ஸ் மட்டும் இல்லை வந்துருச்சுன்னா. அதுலேயும் அயன்மேன்லாம் வந்து கொண்டு வர போகிறோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அந்த வீடியோ போடலாம் கொண்டு வந்த உடனே. என்ன சொல்கிறீங்க? ஓகேவா?
அடுத்து நான் ஃப்ரீ ஃபயர் போடலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? ஒரு 2-3 வீடியோ போடலான்னு இருக்கேன். அவ்வளோதான் போட முடியும். ஃப்ரீ ஃபயர் வந்து நான் அந்தளவுக்குலாம் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்தேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போலாம் விளையாடுறதில்ல. இப்போ தான் பார்த்திங்கன்னா விளையாட போகிறேன் ஃப்ரீ ஃபயர். அதனால் யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போ வந்து நல்லா விளையாடிட்டு இருந்திருப்பேன். இப்போ வந்து டச் விட்டு போச்சுங்க. அதனால் ஒன்றும் தெரியல எனக்கு ஃப்ரீ ஃபயர். சரி போடலாம். அடுத்து என்ன அது போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால். 7 அதிசயங்களில், உலகத்திலே 7 அதிசயங்களில் ஒரு அதிசயம் தாஜ்மஹால். பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்கா? அப்படியே என்னங்க மேலே ஏறுறான். டேய், மேலே ஏன்டா ஏறுற? ஆடாடாடாடா, கஷ்டப்பட்டு இறங்கி வந்தா ஆமாம், கஷ்டப்பட்டு இறங்கி வந்தா இவன் மேலே ஏறி போயிட்டானே. ஐயோ ஐயோ. சரி ஓகே, என்ன பண்ணுறது? அடுத்து நம்ம வேறு எங்கே போக போகிறோன்னா சஸ்பென்ஸ். இல்லை சஸ்பென்ஸ்லாம் இல்லை, ஃபுட்பால் ஸ்டேடியம் தான் போக போகிறோம். ஓகே, போடா தம்பி, கீழே போ, வேகமாக கீழே போ. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் வந்து பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட் போடுங்க. அதையும் நான் வந்து லக்கி கமெண்ட்டாக போட பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா அப்படியே வந்து கீழே போயிட்டு நம்ம அடுத்து எங்கே போகலான்னா அதாங்க ஃபுட்பால் ஸ்டேடியம் தான் போக போகிறோம். ஓகே, ஆனால் எனக்கு ஷாஜகான் பண்ணது தான் மறக்கவே முடியல. ஏன்னா அவர் எப்படிங்க, அது வந்து என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா ஆயிருக்கும், அவங்கெல்லாம் வந்து பில்டர்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்க மாட்டார், நான் வந்து இது மாதிரி பண்ணினா வரல வெட்டிடுவேன் அப்படின்னு. ஏன்னா அப்படி சொன்னால் அவங்க வந்து வரமாட்டாங்களே. அதனால் அவர் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் விரல வெட்டிட்டார். எப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுதான் நான் இன்ன வரைக்கும் மனசு தாங்கிக்க முடியல, அவர் பாவம். சரி ஓகேங்க, கடைசியாக தாஜ்மஹாலோடைய ஃபுல் போர்ஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த கேமில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிற லிங்க்கு. அதனால் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த லிங்க் வந்து இப்போது அடுத்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு வந்து போகலாம். இப்போ அதே மாதிரி தாங்க, நீங்கள் போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அது இன்டர்நெட்டில் போய் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பூத கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு. அதில் போய் ப்ளீஸ் வெயிட்டுன்னு இருக்கும், பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்டுன்னு இருக்கும். ஃபைல் லோடர் அப்படின்னு வந்தோடனே கேம் விட்டு வெளில போயிட்டு திருப்பி கேமுக்குள்ள வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்திருக்கும், டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். இதை பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சா? இப்போ வெளில போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து எனக்கு முக்கால்வாசி யார் கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜோக்கர் கேமிங், அப்புறம் லெஜண்ட் தமிழ் கேமிங், செல்வ மாதவ், இவங்களாம் தான் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கால்வாசி இவங்க தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸ்க்கு வந்து பிக் ஃபேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தேங்க்யூ பா தம்பி, தேங்க்யூ. இப்போ வந்து போகலாம் பைக் எடுத்துகிட்டு. இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கேன்னு போட்டிருக்கு, இனிஷியல் கே தான். வாட் இஸ் திஸ்? ஏங்க செம்ம பயங்கரமாக இருக்குது. எப்படி சூப்பரா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க, கே, என் இனிஷியல் கே தான், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அப்படியே வண்டி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பின்னாடி எவனும் வராமல் தான் சரி தான். சரி ஓகே. ஐயோ டேய், லூசு பாயில, ஏன்டா பின்னாடி வந்த? நம்ம தாங்க பார்க்காம போயிட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு சரி ஓகே நீ போ, நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன். ஓகேங்க, இப்போ வந்து அப்படியே லொக்கேஷன் எங்கன்னா வீட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து போயிட்டு இருந்தீங்கன்னா நேராக போங்க, எந்த வண்டியில் இடிச்சிடாமல், அப்புறம் சண்டைக்கு வருவானுங்க. ஓகே, எங்கே இருக்குது? எனக்கே இப்போ மறந்துடுச்சு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு. போக வேண்டிதான் எங்கேயாவது. இருங்க, அங்கே ஏதோ பில்டிங் வந்த மாதிரியே இருந்தது. ஓகேங்க, இப்போ இப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பில்டிங் ஸ்பேன் ஆகும். அங்கே வருது பார்த்திங்களா ஒரு பில்டிங்கு, அதுதான் நம்மளுடைய ஃபுட்பால் ஸ்டேடியம். அதுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கும், அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட்பால் ஸ்டேடியம். ஓகேங்களா? இப்போ வந்து நேராக போயிட்டு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் ஒரு ஃபுட்பால் விளையாடிட்டு போயிட வேண்டியதான். ஓகே, அப்புறம் இந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கும் உலகத்தில் முதல்ல ஓப்பன் பண்ணப்பட்ட ஃபுட்பால் ஸ்டேடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னா 1804. ஸோ இந்த இதில் தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது 1804 நினைக்கிறேன். ஆமாங்க, அதில் தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் அப்படி தான் சொல்லியிருக்கானுங்க. பேர் எங்கேன்னு தெரில, பேர் காணுமே, எங்கே இருக்குது? சரி ஏதோ பேர் இங்கே இருக்குது, சாண்டி கேட். ஓகேங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்து உலகத்திலே பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன், அப்புறம் பேரை சொல்கிறேன்.
நார்த் கொரியாவில் இருக்குது ஓகேங்களா. அதில் வந்து ரன் கிரடோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உருவாக்கின ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம் ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா எருமாடு ஃபுட்பால் ஸ்டேடியம் எருமாடுன்ட்டேன். இங்கே பாருங்க, இதுதான் பார்த்திங்கன்னா எருமாடோடைய கோடு, சீட் கோட். இதில் 6 போட்டிங்கன்னா யானை வரும். எப்படி சூப்பராக, இது பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த யானையை பார்க்கும்போது. இதில் வந்து அந்த யானை மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரிலாம் இருந்தால் செம்மையாக இருக்கும். பாருங்கள் 2 முட்டிக்கிட்டு இருக்குது. எருமாடே, இது எருமாடு மாதிரி இல்லையே. ஐயோ ஏதோ ஒன்று பயமாக இருக்கே. பைசன், அதாவது இந்த ஊட்டி இந்த மாதிரி மலை காட்டிலலாம் இருக்குது பார்த்தீங்களா, டக்குன்னு ஞாபகம் வரல பேர். சரி ஓகே, இங்கே ஏதோ ஒன்று. ஆனால் தயவு செஞ்சு சுற்றாதீங்க. நான் இந்த வீடியோவில் சுட மாட்டேன் கண்டிப்பாக, ஏன்னா அது பாவம். என்னை சும்மா துப்பாக்கி எடுத்து தான் அதை பயம் காட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் சுட்டுட்டிங்கன்னா அங்கேருந்து ஓடி வரும். ஏதோ அதுதான் பெரிய உசேன் போல்ட் மாதிரி ஓடி வரும், டப்புன்னு முட்டும், ஒரேடியாக அவ்வளோதான், லைஃப் மொத்தமாக காலியாகி வேஸ்டட் அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா. ரன் கிரடோ நார்த் கொரியாவில் இருக்குது இந்த ஃபுட்பால் ஸ்டேடியம். இந்த கேமில் இது ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம். அப்புறம் உலகத்தில் சிறந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் யார்? ரொனால்டோ, மெஸ்ஸி. இது எல்லாத்துக்கும் தெரியும், ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்களாம் தான். இவங்க அந்த ஸ்டேடியத்து மேலே உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போவோம், ஆனால் இப்போதைக்கு அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் போகலாம். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ட்ரெயினில் வந்து என்னால் போக முடியல, சாரி ஃபார் தட். ஏன்னா ட்ரெயின் வந்து போனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும், அதனால நான் போகல. அதுக்கு பதிலாக ஜுராசிக் பார்க்கே போயிட்டோம். ட்ரெயினில் போகிறதுக்கு நீங்கள் கேட்பீங்க, ட்ரெயினில் போகிறதுக்கு போய் ஜுராசிக் பார்க் போயிட்டு அப்படிம்பீங்க. ஆமாங்க, ஜுராசிக் பார்க் தான் பயம்லாம் இருக்கும். என்னெல்லாம் என்னடா நினச்சிங்க கேட்குறேன். சரி ஓகேங்க, இப்போ அப்படியே போக வேண்டியதான். ஏதோ காரில் இடிச்சிட்டு அவ்வளோதான். என்ன பேசுறதுன்னு தெரியாமே பேசிகிட்டு இருக்கேன் ஏதோ ஒன்று. ஓகே, இங்கே என்ன இருக்குது? அடுத்த வீடியோ வந்து இது, அதுக்கடுத்த வீடியோ என்ன போடலாம்? ஃப்ரீ ஃபயருக்கு அடுத்து வந்து இதில் என்ன போடலாம்? அதில் அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி போடலான்னு இருக்கேங்க. அது உண்மையிலே சூப்பராக இருக்கும் அட்வென்ச்சர்லாம் இதில் பண்ணால். ஐயோ டேய், என்னடா இடிச்சு விட்டீங்க, பறக்க விட்டீங்க. சரி ஏதோ விடுங்க, சமாளிக்க வேண்டியதான். சரி ஓகே, அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி போடலான்னு இருக்கேன். ஏன்னா அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். எப்படின்னா ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும், அந்த கேம் ப்ளே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து லம்போர்கினி கார் எடுத்துகிட்டு நம்ம ஜுராசிக் பார்க்கு போயிட்டு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு நீ இப்போ முடிக்க மாட்டேன், ஜுராசிக் பார்க் போயிட்டு தான் முடிப்பேன். எப்படி சூப்பராக. அப்புறம் நான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு படம் சொல்கிறேன். இப்போ சொல்ல மாட்டேன், ஜுராசிக் பார்க் போனதுக்கப்புறமேட்டு தான் சொல்லுவேன் ஓகேங்களா. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஜுராசிக் பார்க் போன உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படத்தை பேர் சொல்கிறேன். ஓகே, போயிட்டுருக்கோம். எங்கடா அது? ஆடாடாடாடா, எத்தனை இடி, எத்தனை இடி, எத்தனை மிதி, எல்லாத்தையும் வாங்கிட்டு போக வேண்டியதான். சரி ஓகேங்க, இப்போ வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யார் யார் கமெண்ட்ஸ்லாம் வந்தது, எனக்கே அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஒன்லி செல்வ மாதவன், அவன் தான் என் ஃப்ரெண்டு, அவன் தான் எனக்கு தெரியும். அட பாவிடே, எங்க இடிச்சு எங்கே போய் கிடக்கு போகுங்க காரு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த பொண்ணு மேலே இடிச்சிருந்தேன்னா அவ்வளோதான். அடுத்து ஜிடிஏ போகலாம், நிறைய கேம் இருக்குங்க. மிஸ்டர் மீட் இருக்குது, ஈவில் நாள்லேயே நிறையா முடிக்கல. ஈவில் நாள் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேம் ப்ளே செம்மையாக வியூஸ் போயிருந்தது, சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய கிடச்சிது. ஒரு ஷார்ட்ஸ்க்கே நான் உண்மையாக சொல்கிறேன் உங்ககிட்ட, ஒரு ஷார்ட்ஸ்க்கே எனக்கு 23 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கு பார்த்துக்குங்க. எப்படி வேறு லெவலா? ஒரு ஷார்ட்ஸு அதுவும் 726 வியூஸ் தான் போயிருந்ததுன்னு நினச்சிக்கிறேன். 1K கூட போகல, ஆனால் 23 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருந்தது அந்த ஒரு ஷார்ட்ஸில். அது யாருன்னு தெரில. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக சில பேர் ஷேர்ஸும் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 25 ஷேர்ஸில் இருந்தது, 26, 27 இத்தனை பேர் ஷேரும் பண்ணியிருக்காங்க. இதோ பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அந்த அட்வென்ச்சருக்கு வரலாம். ஆனால் உண்மையிலே இந்த அட்வென்ச்சர்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் வந்து இதில் ஏறி காமிக்கிறேன் பாருங்கள், எனக்கு ஒரு பயமாக இருக்குது, ஏதோ ஆகிடுமோன்னு. சரி இதில் ஏறலாம்னு நினைக்கிறேன். டே 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 கீழே விடுங்கடா, தெரியாமல் ஏறிட்டேன்டா, மன்னிச்சிருக்கடா. அப்போடா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. சரி, அப்புறம் வந்து க்ரைம் வெகாஸ் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. அது ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, காசுலாம் கிடையாது. 2 GB இல்லாட்டி 1.5 GBன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அந்த கேமும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், ஜிடிஏ மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஜிடிஏ தான் அந்த கேமு. அந்த கேமுக்கு ஜிடிஏக்கு பதிலாக நம்ம அந்த கேமே போட்டுடலாம், செம்மையாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க, போடலாமா? ஓகே, எனக்கு யார் நிறைய கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான்ப்பா.
ஆனால் மற்றவங்களாம் யோசிக்காதீங்க, என்னடா நீனே அப்போ எங்கெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி இல்லைங்க, யார் நிறைய கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். ஓகேங்களா, இப்போ ஜுராசிக் பார்க்கு போக வேண்டியதான். அங்கே தாங்க இருக்குது ஜுராசிக் பார்க்கு. எத்தனை டைனோசர் வரப்போதோ தெரில. சரி போவோம். கேட்டை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கேடா சாமி, கேட்டை திறங்க, உள்ளார போவோம். பரவாயில்ல, நெருப்பு வண்டி இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். ஐயோ ஏதோ பண்ணுறானுங்களே. சரி அப்படியே போக வேண்டியதாங்க. சொல்ல மறந்துட்டேன், அந்த கதை என்னென்னா 1993 இந்த ஜுராசிக் பார்க் பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் வந்தது. என்னென்னா இதே பேர் தான், ஜுராசிக் பார்க். இந்த பார்க்கில் தான் ஃபஸ்ட்டு டைனோசர் அப்படின்ற ஒன்றே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் முக்கால்வாசி மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிது, டைனோசர்லாம் இருக்கா, இந்த மாதிரி உயிரினம்லாம் இருக்கா அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிது. இதோ பின்னாடி அங்கே துரத்திட்டு இருக்கு பாருங்க டைனோசர். சாதாரணமாக நினைக்காதீங்க, வந்து ஒரு கடி கடிச்சிதுன்னா மொத்தமாக லைஃப் காலியாச்சு, யூ ஆர் டைடு அப்படின்னு காமிச்சிடும். அப்புறம் இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆத்தாடி எப்பாடே சாமி, எங்கடா அது டைனோசரு? இன்னொன்று துரத்துதுன்னு நினைக்கிறேன், எங்கே துரத்துதுன்னு தான் தெரில. இந்த பாருங்க, முட்டை போட்டு வச்சுருக்கு டைனோசர். இந்த பார்க்கில் இந்த மாதிரிலாம் டைனோசர் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ரோப்ளாக்ஸில் கார்னிவல் ஆஃப் டெரர் அந்த கேம் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஃபிலிம் வந்ததுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது முக்கால்வாசி இருக்கே டைனோசர்லாம் இருக்குது. அந்த படம் பார்த்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1993 வந்து இப்போ கூட யூடியூப்ல அந்த படம் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்லே படம் பேர் ஜுராசிக் பார்க் போட்டிங்கன்னா வரும், ஃபுல் ஃபிலிமே வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நல்லாயிருக்கும், உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா, டே ஹோத்தோடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு கவ்வி இருக்கும். எப்படி மாசா கெத்தா? ஓகேங்க, இதோட அந்த கேம் பிளே வந்து நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா 17 நிமிஷம் 19 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. ஓகேங்க, பாய் ஃப்ரம் MTG. பாய் 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 பாய்.